உங்களுடைய வாகனம் தண்ணியில் முழுவதுமாக மூழ்கிருச்சு அப்படின்னா வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணி அந்த வண்டியை கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக தண்ணியில் முழுவதுமாக டூ வீலர் மூழ்குது அப்படின்னா சைலன்சரில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும். அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியாது. கிக்கர் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். கிக்கர் பார்த்தீங்கன்னா பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூ வீலரில் உருவாகிருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தண்ணியில் மூழ்கின வாகனத்தை வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும், செக் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டுற மாதிரி நம்ம எப்படி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு முறையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு தகவல் அறிவோம் நம்முடைய சேனலோட 2வது வீடியோ இது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்ஜின் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பிஸ்டன் கொடுத்துருப்பாங்க. கிராங்க் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 வால்வ் இருக்கும். அதாவது ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம், பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடிய டூ வீலரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். 2 வால்வ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு வால்வ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உள்ளே வரும். இன்னொரு வால்வ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிறத வெளியில் போகும். இந்த 2 வால்வ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நடுவில் ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். இதில் எப்படி ரன் ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபஸ்ட்டு தெளிக்கப்படும். தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பிஸ்டன் திரும்ப மேலே வரும். மேலே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஸ்பார்க் பிளக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் கொடுக்கும். ஸ்பார்க் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது வெடித்து ஒரு ஃபயர் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய கம்ப்ரஸ்னால பிஸ்டன் திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே போகும். கீழே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராங்க் சாஃப்ட் மூலியமாக ஒரு ரொட்டேஷனல் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். ரொட்டேஷனல் ஏற்படுத்ததுக்கப்புறம் திரும்ப அந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா மேலே வரும். அந்த நெருப்பினால் உருவாகி இருக்கக்கூடிய புகை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புகை பிஸ்டன் மேலே வரும்போது இன்னொரு வால்வ் வழியாக பார்த்தீங்கன்னா அது வெளியே போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப பெட்ரோல் உள்ள ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பை கிரியேட் பண்ணி பிஸ்டன் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ண வைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜினுடைய ஒரு ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் பற்றி பார்க்கலாம். ஒரு ஸ்கூட்டர் முழுவதுமாக தண்ணியில் மூழ்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே தண்ணீர் போக பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கார்பரேட்டர் இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஸ்கூட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணியில் ஃபுல்லாகவே மூழ்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்ஜினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தடுத்துரும். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான சூழல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும், இன்ஜினுக்குள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி போகும். அடுத்து 2வது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சைலன்சர் கழட்டி அதுக்குள்ளே ஏதாவது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கலாம். வெளியே எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சைலன்சர் திரும்பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினில் இருக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்கணும். ஏன்னா இன்கேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போயிருந்தாலும் லைட்டாக பார்த்தீங்கன்னா கலந்துருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஜினுக்குள்ளே தண்ணி போயிருக்கு, இன்ஜின் ஆயிலில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே போயிடும், ஆயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். அதனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புதுசாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆயில், அதாவது புது ஆயில் கூட பார்த்தீங்கன்னா தேவையில்லை. பழைய ஒரு ஆயில் இருக்குது அப்படின்னா அந்த பழைய ஆயில் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகி சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புது ஆயில் மிக்ஸ் பண்ணலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேரு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் புது ஆயில் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்கூட்டியில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ரொம்பவே ஒரு டைட்டாக பிடிச்சிக்கும். அதை டைட்டாக பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கில் போல்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம லூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வண்டி பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மெத்தட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட இந்த வாகனத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக் முழுவதுமாக தண்ணியில் மூழ்குது அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகும், பைக்கில் என்னென்னலாம் நம்ம பார்த்து சரி பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கிக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. பிஸ்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருந்தது அப்படின்னா நீங்கள் கிக்கர் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். 1 இன்ச்சு கூட பார்த்தீங்கன்னா நகராது. அதுக்கப்புறம் கிக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பாக. ஏன்னா செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் கண்டிப்பாக மூவ் ஆகாது.
வராது. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த துரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக துரு வந்து சுரண்டி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா துரு இருக்கும், இருந்தாலும் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த துருவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா துரு ஏறதை வந்து கண்டிப்பாக தடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏர் ஃபில்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டருக்கு மேலே வரைக்கும் தண்ணி வந்து ஃபுல்லாக முழுங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டனுக்கு வந்து தண்ணி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி நீங்கள் வந்து செக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா சைலன்சர் கழட்டி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைலன்சர் கழட்டி அதில் தண்ணி வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து நீங்கள் வந்து கழட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். அடுத்தது வந்து நீங்கள் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கூட்டி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமாக தண்ணியில் மூழ்கின ஒரு பைக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயிலுடைய அந்த அவுட்லெட்டில் வந்து நம்ம போல்ட் வந்து கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். தண்ணி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட டென்சிட்டி வந்து கம்மி, அதனால் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கினா ஒரு பைக் தான், கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கினா ஒரு பைக் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. அதனால் நீங்கள் வந்து இன்ஜின் அவுட்லெட்டில் வந்து நீங்கள் கழட்டி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிலும் தண்ணியும் மிக்ஸ் ஆகிருக்கும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பழைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் பண்ணி ஓட விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆயில் ஊற்றி ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு நிமிஷம் நல்லா வண்டியை ரேஸ் பண்ணி விட்டது அப்புறம் ரிமூவ் பண்ணிருக்கக்கூடிய ஆயில் தான். ஸோ எந்த கலர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். கலர் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே வந்து சேரு எல்லாமே இருந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து ஃபுல்லாக தண்ணியில் கரைச்சி விட்ட மாதிரி அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. இந்த மாதிரி நம்ம சரி பண்ணாமல் பயன்படுத்தணும் அப்படின்னா பிஸ்டனுக்குள்ளே போய் அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடும். இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்பரேட்டர் டியூபை கழட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம் அதில் ஏதாவது தண்ணி இருக்கா அப்படின்ட்டு. அதை நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும், அதுக்கப்புறம் பெட்ரோல் வர ஆரம்பிக்கும். பெட்ரோல் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு அந்த ஒரு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேட்டருடைய ஓஸை கழட்டி அதில் தண்ணி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் நீங்கள் கழட்டி செக் பண்ண வேண்டியிருக்கும். ஏர் ஃபில்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் உள்ளே போய் ஏரும் பெட்ரோலும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபயர் உண்டாகி அதுக்கப்புறம் தான் பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதனால் ஏரும் பெட்ரோலும் போகிறதுக்கு பதிலாக அந்த ஏர் ஃபில்டர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் பெட்ரோலும் சேர்ந்து போச்சு அப்படின்னால அங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயரிங் வந்து நடக்காது. அதனால் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. அதனால் நீங்கள் ஏர் ஃபில்டர் கழட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் கிட்ட போய் வண்டியை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. நீங்களும் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மெக்கானிக் ஏதாவது ஒரு இது செக் பண்ண விட்டுட்டா கூட உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக பைக் பொறுத்த வரைக்கும் கார்பரேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில் ட்ரெயின் போல்ட்டு கழட்டி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் கழட்டி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே ஈரப்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணணும், நல்லா தொடச்சிட்டு போடணும். ஏர் ஃபில்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை போல்ட்டெலாம் லூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூப்ரிகன்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் இன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து சைலன்சர் வந்து கழட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கீழே ஊற்றிட்டு நீங்கள் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டெர்மினல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா துரு ஏறி இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணியில் மூழ்கின வாகனத்தை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
வந்து ஓட்டலாம் எந்தவித ப்ராப்ளமே இல்லாமல். ஸோ ஒரு ஸ்கூட்டி பைக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் இருக்குது, அதில் அதுவே தண்ணியில் மூழ்குது அப்படின்னா பைக் ஸ்கூட்டர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்னென்னு சொல்கிறது, தண்ணியில் மூழ்குனா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் இருக்கும், ஃபுல்லாக கரண்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலைமை அப்படின்ட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம், தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கி இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பைக் ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.